ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் நித்தம் சமையல். நம்ம இன்னைக்கு கத்திரிக்காயில் ஒரு சட்னி செய்யலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 பல் பூண்டு, 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம 3 வெங்காயம் எடுத்துருக்கோம். 3 வெங்காயத்துக்கு 2 கத்திரிக்காய் கரெக்டாக இருக்குங்க. நம்ம கத்திரிக்காய் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்னா இது கொஞ்சம் வளவளப்பாக இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு முத்தின கத்திரிக்காய் இல்லாமல் கொஞ்சம் பிஞ்சை பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இருக்கிறதுனால இது வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. 5லேருந்து 6 நிமிஷம் வதக்குனா அது நல்லா வதங்கி வந்துடும். பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு வதக்கிட்ட அப்புறம் இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். 3 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வெந்து மசஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் வதக்கிட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் போல் வதக்கணும்னா தக்காளி நல்லா மசஞ்சு வெந்து வந்துடுங்க. இது கூடவே கத்திரிக்காயும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். இந்த சட்னி செய்கிறதுக்கு 3 வெங்காயம், 2 கத்திரிக்காய், 3 தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசஞ்சு வெந்து வந்திருக்கு. இது கூடவே கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஃபுல்லாக ஆறட்டும். இது ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சிக்கலாம். இது ஃபுல்லாக ஆறிடுச்சிங்க. நம்ம இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். இப்போ உப்பு சேர்க்க வேணாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தான் எப்போவும் தாளிக்கிற மாதிரி நார்மலாக தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய், கடுகு, சீரகம், வரமிளகாய், கறிவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அதை ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா அந்த சட்னி வளவளப்பாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் இதை பல்ஸ் மோடில் போட்டுட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.